வணக்கம் நண்பர்களே! ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்கள அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு புதுசா பங்குச் சந்தைக்கு வரவங்க நெறைய சந்தேகம் இருக்கும். எப்படின்னா, பங்குச் சந்தையில நேரடியா முதலீடு செய்யலாமா? அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாமா? இந்த மாரி சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த 2 முறைகளுக்கும் தனித்தனி நன்மை இருக்குது, குறையும் இருக்குது. அத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட பத்தி பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட் என்பது பல முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்த சேகரிச்சு, அத ஃபண்ட் மேனேஜர் மூலமா பல்வேறு பங்குகள் மற்றும் பிற முதலீட்டு கருவிகளில் முதலீடு செய்வதாகும். இதன் நன்மைகள்னு பார்த்தோம்னா, பங்குகள நீங்க தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே முதலீட்ல பல நிறுவனங்கள்ல முதலீடு செய்யப்படுவதால் அபாயம் குறையும். எஸ்ஐபி மூலம் மாதம் ரூ. 500 போன்ற சிறிய தொகை கூட நம்ம தொடங்கலாம். தினமும் சந்தைய நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா, இதுக்கு அவங்க ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு சின்ன கட்டணம் வாங்கிக்குவாங்க. இப்ப போர்ட்ஃபோலியோ நம்மளே உருவாக்குறத பத்தி பார்ப்போம். இதில எந்த நிறுவனத்தில முதலீடு செய்ய வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். எந்த முடிவா இருந்தாலும் நம்மளே எடுக்கலாம். ரூ. 100 இருந்தா கூட ஒரு ஷேர் வாங்கலாம். வாரத்தில 5 நாள் இருக்கு. 5 நாள்லயும் நம்ம வாங்கலாம், விக்கலாம். இதனோட நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, சரியான நிறுவனத்த நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரியான நிறுவனத்த நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா, அதிக வருமானம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பங்குகள்லாம் இருக்கு. அத கரெக்ட்டா நம்ம ஆராய்ச்சி பண்ணி வாங்குனோம்னா 2 மடங்கு, 3 மடங்கு, 5 மடங்கு கூட ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா, அதுக்கு பொறுமையும், ஆய்வும் ரொம்ப அவசியம். எந்த நிறுவனத்தில முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஃபண்ட் மேனேஜர் கட்டணம் கிடையாது. இதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிடையாது. ஆனா, புரோக்கரேஜ் இருக்கு. இதற்கு நிறுவனங்கள ஆய்வு செய்யணும். நம்ம பொறுமை ரொம்ப முக்கியம். தொடர்ந்து கண்காணிக்கணும். தினசரி நம்ம அதுக்காக நேரம் ஒதுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா நம்ம நேரம் ஒதுக்க தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்ட போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா, நம்மளே போர்ட்ஃபோலியோ உருவாக்குறப்ப, அத டெய்லியும் கண்காணிச்சு பங்கு ஏறுதா, இறங்குதா, காலாண்டு முடிவுகள் எப்படி இருக்கு, மாசம் மாசம் டிவிடெண்ட் குடுக்குறாங்களா, வருஷத்துல 2 டைம் டிவிடெண்ட் குடுப்பாங்க. அது குடுக்குறாங்களா, குடுக்குற பங்கா நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா அந்த மாரி இருக்கிறப்ப, நம்மளுக்கு அது ரொம்ப சேஃப்டியா இருக்கும். அப்படியானால் எது சிறந்தது? நீங்கள் பங்குச் சந்தையில் புதிதாக இருந்தால், மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலம் தொடங்குவது நல்ல தேர்வாக இருக்கும். நிறுவனங்களை ஆராய்ந்து, நிதி அறிக்கைகளை படித்து, நீண்டகால முதலீட்டு அனுபவம் இருந்தால், நாமே போர்ட்ஃபோலியோ உருவாக்குவதையும் பரிசீலிக்கலாம். பல அனுபவமுள்ள முதலீட்டாளர்கள் ஒரு கலப்பு அணுகுமுறையை பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக, முதலீட்டின் பெரும்பகுதியை மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் வைத்து, மீதியை தாங்களே தேர்வு செய்த தரமான பங்குகளில் முதலீடு செய்கிறார்கள். முடிவான நினைவில் கொள்வது: சிறந்த முதலீடு என்பது அதிக லாபம் தருவது மட்டும் அல்ல. உங்கள் அறிவு, நேரம் மற்றும் அபாயத்தை ஏற்கும் திறனுக்கு ஏற்ப முதலீடு தான் சிறந்த முதலீடு. இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.